ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் டிவியை போட்டு போட்டு பார்க்க வேண்டியது. கரண்ட் பில்லுலாம் கூடி கூடி போகும். முனிமா போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. ஆமா, தண்ணி கொண்டு வர, சோறு கொண்டு வர, பாத்திரம் கழுவ, துணி துவைக்க, இதுக்கு மட்டும்தான் நானு. ஆமா அதுக்கு தான் பொண்டாட்டி, வேற எதுக்கு? அப்ப சம்பளம் கொடுங்க, மாசம் மாசம் எனக்கு ஒரு 10,000 கொடுங்க. சும்மா உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிற தலையெழுத்தா? உனக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கேன், செயின் வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த நெத்தியில ஒரு பொட்டு போட்டிருக்கியே நீளமா, அந்த பொட்டு கூட நான் தானே வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என்ன உனக்கு தனியா சம்பளம் வேற வேணுமோ? அப்படியா? சரி 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 சரி. அப்ப இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்? நானே வந்து வேலைக்கு போறேன். வீட்ல உள்ள வேலையை ஆளுக்கு 2 பேர் ஷேர் பண்ணி பாத்துக்குறோம். வேலைக்கா? வெளியில போய் வேலைக்கு போய் பாரு, அப்ப தெரியும் கஷ்டம்னா என்னன்னு. இந்த வீட்ல கஷ்டப்படுற மாதிரி வேற எந்த வேலையிலயும் எனக்கு கஷ்டமே இருக்காது. என்னத்த கஷ்டம்? உங்க அத்தை வேலைக்கு போறாளாமா? இருங்கத்த, நானும் உங்க கூட வேலைக்கு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். அதான் நீ 4 காசுனாலும் நம்ம கையில வச்சிருக்கணும். புருஷங்களை நம்பி உட்காந்து வச்சுக்கோ. நான் சேலை வாங்கி கொடுத்தேன், பொட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஆமாத்த, நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாரும் மூஞ்சிலே கரிய பூசுறோம். ஏடி என்னடி, நான் வேற வீரப்பா அந்த கிழவன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் வேலைக்கு போயிருவேன். நீ என்ன வேலைக்கு போவேன்னு தெரியலடி. வேலை தானே உங்களுக்கு வேணும், வாங்க. 4 பேர் வீட்டில் பாத்திரம் கழுவுறதுனால நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன். போடி, எனக்கு டீசெண்டா வேலை வேணும், பாத்திரங்கள் ஒரு வேலை வேண்டாம். சரி சரி வாங்க, ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏம்மா வேலையாகட்டும், என்னம்மா 5 செங்கலா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க? இப்படி தூக்கிட்டு என்னைக்கு போக நீ? நம்மளா வேலை செஞ்சாலும் செஞ்சிரும். இந்த குண்டை பக்கத்துல இருந்தாலே ஒரு வேலை செய்ய விட மாட்டான். வேலை செஞ்சாலும் அதை செய் இதை செய்யும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலே எரிச்சல் வந்துடும். ஏமா நானே தூக்க முடியாம தள்ளாடிக்கிறதுக்கு நீ ஓட்டிக்க மூஞ்சி முன்னாடி வந்து விழுந்துக்கிட்டு இருக்காது. அங்கிட்டு ஓரமா போ. இருந்தா அந்த பொம்பளை மாதிரி இருக்கணும். இங்க ஒரு மம்மட்டியை வச்சுக்கிட்டு சும்மா மண்ணள்ளி போடுற மாதிரி நின்று இப்படியே போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஏம்மா சிவப்பி, உனக்கு தனியா சொல்லணுமா? எங்க போற? செங்கலை தூக்கிட்டு வீடு கட்டுறது அங்கிட்டு இருக்கு, நீ இங்கிட்டு தூக்கிட்டு போய் தனியா ஒரு வீடு கட்ட போறியோ? இங்க பாருங்க அண்ணாச்சி, அவங்கவுங்க வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு இதை தூக்கி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. நான் எதுக்குமா தூக்கணும்? வேலைக்கு தானே வந்திருக்க, அப்ப நீ தானே தூக்கணும். அண்ணாச்சி நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், பொறுமையை சோதிக்காதீங்க. நானா வேலை பார்ப்பேன், சும்மா என்ன பேர் தொணன்னு சொல்லாதீங்க. இதுக்கும் நம்மகிட்ட வேலை பார்க்குதுங்களா இல்லை நம்ம இதுகிட்ட வேலை பார்க்குமான்னு தெரியல. இந்த மிரட்டுதுக்கு நம்மள. பாத்தியாடி எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு? பரவாயில்லத்த, கொத்தனார் வேலை இந்த பொம்பளையிலும் பார்க்காக. பேசாம இந்த வேலைன்னா கேட்டு பார்க்காத்த. உங்களுக்கு தூக்கிறீங்களா செங்கல்? ஏய், நம்ம வீட எப்படி கட்டணும்னு நினைச்ச? கொத்தனார்லாம் கிடையாதுடி, நானும் உன் மாமாவும் சேர்ந்து தான் அந்த வீடை கட்டியிருக்கோம். சரி தப்பா, உங்கள்கிட்ட கேட்போம் என்னன்னு. அண்ணாச்சி அண்ணாச்சி. யாருமா நீங்க? என்னம்மா வேணும்? இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இங்கே உள்ள ஓனர், அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்குமா? என்னம்மா கேட்டால் பதில் சொல்லுங்க அண்ணாச்சி. தெரியும்னு சொல்லுங்க, இல்லை தெரியலன்னு சொல்லுங்க. ஏம்மா நான் தாம்மா ஓனரு, சொல்லுமா. அண்ணாச்சி இந்த மேலே நிற்கிறாங்கல்ல, இவங்க தான் வந்து எங்கள் அத்தை. எங்கள் அத்தை வந்து வீட்டில் சண்டை போட்டு கொஞ்சம் கோமா வெளியே வந்துட்டாங்க. வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் காலையிலேருந்து. ஒரு வேலை ஏதாவது செங்கல் தூக்குற வேலை, மம்மட்டி வச்சு இந்த மண்ணல்ற வேலை, ஏதாவது ஒன்று போட்டு கொடுங்க, எங்கள் அத்தை செய்வாங்க. வேலை சரிம்மா, நீங்கன்னா வேலைக்கு வாங்க. இவங்கள பார்த்தா ரொம்ப வயசான ஆள் மாதிரில இருக்கு. இந்த வயசு பொம்பளைகளே வேலை செய்ய மாட்டேக்காங்க, இந்த பாட்டி என்ன செய்யும்? அப்படிலாம் வயசான ஆள்லாம் நினைக்காதீங்க. எங்கள் அத்தை வந்து வீடெல்லாம் அவங்களே கொத்தனார் இல்லாமல் கட்டியிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு கூட அனுப்பிச்சிருங்க. எங்கள் அத்தை ஒரு ஆளை மட்டும் வச்சு வேலை வாங்கிக்கோங்க. இதுவும் நல்லாதாம்மா இருக்கு. டெய்லி 1000 ரூபா இந்த பொம்பளைகளுக்குலாம் சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேலை பார்க்காம. அதுக்கு உங்கள் அத்தையை வேலை பார்த்துட்டாங்கன்னா கூட ஒரு 500 ரூபா போட்டு டெய்லி 1500 ரூபா கூட கொடுத்துட்றேன். சரி நாச்சி, எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்? இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. வாங்கம்மா வாங்க, மண்ணல்ல வாங்க வாங்க. இங்கே பாருங்க நாச்சி, காலையிலேருந்து எல்லா இடமும் வேலை தேடி சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. எனக்கு தண்ணி குடிக்கிறதுலாம் விருப்பமே கிடையாது. ஜூஸ் தான் குடிக்கணும். ஒரு ஆரஞ்சு இல்லை ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும். ஒரு அட்வான்ஸாக ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறோம். ஏம்மா வேலைக்கு சேரல, இன்னும் ஒரு செங்கலை கூட நடல, ஒரு கல்லை கூட தூக்கல, அதுக்குள்ளே 200 ரூபா வேணும். போங்கம்மா. தம்பி கோவப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என் மருமகளுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாதுப்பா, குரலாம பேசுவான். நீ இருப்பா, நான் எல்லா வேலையும் நானே பார்த்துருவேன். போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க. சரி நாச்சி, நானும் அப்படியே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். வேலை எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்து உங்களுக்கு நாளைக்கு வேலை உண்டா இல்லையான்னு சொல்லுவேன். நாங்கள் செய்கிற வேலையை பார்த்து நீங்களே அடுத்து இந்த இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எங்களை மட்டும்தான் வேலைக்கு வைப்பீங்க. பாப்பா பாப்பா, என் தலையில ஒரு 4 செங்கலை மட்டும் தூக்கி வைப்பா, கீழே குனிய முடியாதுப்பா பாட்டியால. ஆமா, நானே 4 செங்கலை தூக்கிட்டு போறேன், நான் வந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு வேற 4 செங்கலை தூக்கி வச்சாப்புல எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்க போறான்? போ கிளவி. ஏடி 2 செங்கலானாலும் தூக்கி மண்டையில வைட்டு கீழே குடிய முடியாதுடி. இதை நம்பி வேற என் புருஷன் வேற சவால் விட்டுட்டு வந்துட்டேன். நான் வேலைக்கு போய் இங்க அம்மாதி முன்னேறுவேன்னு. எம்மா மண்டை 2 பழகுற மலையே இவ்வளவு வலி வலிக்குது. எப்படி தூக்கிட்டு போறாளுங்க இவளுக்கு? ஹாய் அக்கா, என்ன செய்றீங்க? இப்பதான் பொங்கல் கிண்டி முடிச்சேமா. பரவாயில்லையக்கா, மம்மட்டி வச்சு பொங்கல் கிண்டலாம் போலன்னு. ஓமா அங்கிட்டு ஓனர் அங்க இருந்து பாத்துட்டே இருக்காரு, வைய போறாரு. அங்க என்ன பேச்சு? வேலையாகட்டும். ஏக்கா ரொம்ப சிரிச்சு முகமா இருக்கீங்களே,
ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, என்னக்கா செய்றீங்க? நானே முக்கி முக்கி இந்த ஒரு மூட்டையை தூக்கிட்டு இருக்கேன். இன்னும் தூக்கி அங்கே கொண்டு போய் வச்ச பாடு இல்லை. ஏக்கா நீங்கள் டிவிலாம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? டிவி பார்க்க எங்கே டயருக்கு, வேலைக்கு வர்றதுக்கே நேரம் சரியாக போயிடுது. ஏக்கா டிவிலாம் பார்க்கணும், அதில் இந்த விளம்பரம் போடுவாங்க பார்த்தீங்களா, பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி பூஸ்ட் வாங்கி குடிங்க, டக்கு டக்குன்னு சிமெண்ட் மூட்டை எப்படி தூக்கி போடுறீங்கன்னு பாருங்க. நானே சோறாக்க காசு இல்லாமல் தான் வேலைக்கு வரேன். இவன் போய் பூஸ்ட் வாங்கி குடிக்க சொல்கிறான். போமாங்கிட்டு ஏக்கா எலும்பக்கா, வளர்ந்த மாதிரி உள்ள எலும்பக்கா, நீங்கள் வாங்க, வேலையே செய்ய வேண்டாம். இருக்கிற வேலையாட்களை பூரா வேலை செய்ய விடாமல் நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வாங்க. அண்ணாச்சி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, வேலை செய்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாரையும் நான் மோட்டிவேட் பண்ணுறேன். எல்லாரும் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் இனிமேல் பாருங்கள். ஏடி கொஞ்சம் விறுவிறு நடங்கடி, ஒரே இடத்துல நிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் தான் இந்த செங்கலை தூக்கி மண்ணில் வச்சுக்கிட்டு நிக்க? நாங்கள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே வேலையா தான் இருக்கோம். எங்களுக்குலாம் ஒன்றும் செய்யல. அண்ணாச்சி ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்களே, ரொம்ப கிருகிருன்னு வருது. ஆமா அண்ணாச்சி, எனக்கு ஒரு சுக்குமல்லி காப்பி மட்டும் வாங்கிட்டு வாங்க. அண்ணாச்சி படபடன்னு வருது, ஒரு சர்பத்து மட்டும் வாங்கிட்டு வாங்க. தம்பி எனக்கு இந்த ஜூஸ் ஈஸெல்லாம் பிடிக்காதுப்பா, ஆகாது, தொண்டை கட்டிக்கிறோம், சளி பிடிச்சிடும், அப்புறம் வேலைக்கு வர முடியாது. அதனால ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்துருப்பா. ஏம்மா, இவங்களாம் 2-3 வருஷமாக வேலை பார்த்துக்கு இருக்காங்க. ஒரு நாளும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஜூஸு, சர்பத்துன்னு ஒன்றா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்கம்மா. அதான் அண்ணாச்சி நானும் சொல்கிறேன், நீங்கள் போங்க. இவங்களை எல்லாரையும் நான் எப்படி கண்காணிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். யாரையும் சும்மா இருக்க விட மாட்டேன், எல்லாத்தையும் வேலை வெளுத்து வாங்கிடுவேன். ஏம்மா, நீயும் வேலை வேணும்னு சொல்லி தானே கேட்டு வந்த. வேலை பார்க்க சொன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்க. எந்திரிமா, எந்திரிச்சு 2 மூட்டையை தூக்குமா. என்னே, நான் வேலை வேணும்னு யார்கிட்ட கேட்டேன்? உங்கள்கிட்ட தானே கேட்டேன். அப்போ உங்கள்கிட்ட கேட்டேன்னா உங்கள் வேலையை தானே நான் கேட்டேன். உங்கள் வேலை என்ன? சும்மா நின்று இப்படி வேடிக்கை பார்க்குறது. அதே வேலை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஏம்மா, எனக்கு வேலைக்கு ஆளே வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போங்க. நானாக ஒரு செங்கலாக அடிக்கடி கூட மெதுவாக கெட்டிக்கிறேன்.